அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேஷ்கரோ அப்படிங்கிற ஆப்பை நிறைய யூடியூபர்ஸ் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் என்னோட ஃபேவரட் யூடியூபர் ஒருத்தரும் இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணியிருந்தாரு. அவர் ப்ரொமோட் பண்ணுறதை பார்த்துட்டு நானும் கேஷ்கரோவை இன்ஸ்டால் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் கேஷ்கரோவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் என்னோட ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டில் இந்த ஆப் டவுன்லோட் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதனால் அந்த 10 நிமிஷத்தில் இந்த கேஷ்கரோட ரிவ்யூஸை படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸை படிக்கும்போது நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. கூடவே 25% மேலே நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கேஷ்கரோட அஃபிஷியல் வெப்சைட்டை விசிட் பண்ணி அதில் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்கும்போது ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் கேஷ்கரோ ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, அதை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியுமா, அப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுற யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணால் 25 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட கேஷ்கரோ அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரியே இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடுது. ஆனால் கிரெடிட் ஆன அமௌண்ட்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னா அதை உடனே பண்ண முடியாது. எப்போ உங்கள் கேஷ்கரோ அக்கௌண்ட்டில் 250 ரூபா சேருதோ அதுக்கப்புறமா தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். 250 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக இருந்தாலும் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது. 250 ரூபாலாம் ஒரு பெரிய அமௌண்ட்டாக அமேசான்லேயே 6% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி என்னால் ஈஸியாக சேர்த்துக்க முடியுமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எல்லா சைட்லேயும் ஒரே மாதிரியான கேஷ்பேக் கொடுக்குறதில்ல. அமேசானில் அப் டு 6% அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப் டு அப்படிங்கிற வார்த்தையை மறந்துடாதுங்க. அதாவது அதிகபட்சமாக தான் 6% கேஷ்பேக் கொடுப்பாங்க. குறைஞ்சபட்சமாக அவங்களால எவ்வளோ % கேஷ்பேக் வேணாலும் கொடுக்க முடியும். அதனால் இந்த அப் டு அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறதுக்கு மறந்துடாதுங்க. அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆப்ஷன் கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது என்னென்னா, உங்களோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா 10% கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஆப்ஷனை கேட்டதும் தான் நானுமே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்காக போனேன். ஆனால் இந்த 10% கேஷ்பேக்கை அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் ஒரு கேஷ்பேக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, உங்கள் ஃப்ரெண்டு உங்களோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி அமேசானில் 1000 ரூபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த 1000 ரூபீஸ்க்கு அமேசானில் அப் டு 6% கேஷ்பேக் கிடைக்கும். நம்ம 6% வச்சு கால்குலேட் பண்ணாலே 1000 ரூபீஸ்க்கு 60 ரூபீஸ் கேஷ்பேக் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிற கேஷ்பேக்கில் 10% தான் உங்களுக்கு கிடைக்கும். 60 ரூபீஸ்க்கு 10% கால்குலேட் பண்ணால் 6 ரூபீஸ் வரும். அந்த 6 ரூபீஸ் தான் உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். சரி, 6 ரூபாயாச்சும் கிடைக்குது. இந்த 6 ரூபாய் வச்சே நான் 250 ரூபா சேர்த்துருவேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் அடுத்த செக் வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ரிட்டர்ன் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ரிட்டர்ன் பீரியட் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் தான் கேஷ்பேக் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். நீங்கள் ப்ராடக்டை கேன்சல் பண்ணாலோ இல்லை ரிட்டர்ன் பண்ணாலோ இந்த கேஷ்பேக் கிரெடிட் ஆகாது. கேஷ்கரோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிட்டர்ன் பீரியட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு 1 மாதம் வரைக்கும் இருக்கும். அதனால கேஷ்கரோவில் கேஷ்பேக்கை கிரெடிட் பண்ணுறதுக்கு நாங்கள் 10 இருந்து 60 நாள் வரைக்கும் டைம் எடுத்துப்போம். அதுக்கப்புறமா தான் கேஷ்பேக்கை கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது நீ தர்ற 5 ரூபா 6 ரூபாய்க்கு நான் 2 மாதம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு தான் கேட்க தோணுது. இருந்தாலும் கேஷ்கரோவில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வரைக்கும் கேஷ்கரோவில் இருக்கிற ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்த்தோம். இதுக்கப்புறமா கேஷ்கரோ எப்படி ஒர்க் ஆகுது, கேஷ்கரோ ஒரு லீகல் ஆப்பா அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம்னா, கேஷ்கரோ ஒரு லீகலான ஆப் தான். ஏன்னா ஒரு இல்லீகல் அப்ளிகேஷனில் ரட்டன் டாட்டா மாதிரியான மிகப்பெரிய மனிதர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். ரட்டன் டாட்டாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா ஒரு லீகலான அப்ளிகேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேஷ்கரோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு வகையான அப்ளிகேட்டட் மார்க்கெட்டிங் மாதிரி தான். கேஷ்கரோவை யூஸ் பண்ணி நீங்கள் அமேசானில் ஒரு பொருளை வாங்கும்போது அமேசான் கேஷ்கரோவுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சென்ட் பண்ணும். அந்த அமௌண்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட்டை கேஷ்கரோவே வச்சுட்டு மீதி அமௌண்ட்டை நமக்கே திருப்பி கொடுத்துட்றாங்க. இப்படி தான் கேஷ்கரோ ஒர்க் ஆகுதுன்னு கேஷ்கரோவை சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக கேஷ்கரோவை யூஸ் பண்ணி சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்க முடியும். ஆனால் அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில முக்கியமான கண்டிஷன்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே கேஷ்கரோவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோலாம் டைம் இல்லை அப்படின்னா கேஷ்கரோவோட ரிவ்யூவை ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேஷ்கரோவை யூஸ் பண்ணி சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ ரூபா சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி கேஷ்கரோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.